அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் விசிகா சார்பாக எழுச்சி மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. பேராசான் இருக்கார்லே, அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடும் விதமாக அந்த மாநாடு இருந்தது. அந்த மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்திருக்குங்க. அந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சம்திங் என்னமோ கரெக்டாக பெயர் தெரில. அந்த பேருக்கு பதிலாக இப்படி வச்சிருக்கலாம், திமுக கூட்டணியில் சீட்டு வாங்கிட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவர்கள் அனைவரும் கூடும் மாநாடு அப்படின்ற பேர் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அந்த மாநாட்டில் நம்ம பேராசானே ரொம்ப திணறிட்டாருங்க. அவரால் மூச்சு விட முடியாத நிலைமையெல்லாம் உண்டாயிருச்சு. பார்க்க பரிதாபமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சிலர் விரித்த வலையில் அவர் விழுந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வலையை விரித்தது யாருன்னு தெரியும், எதுக்காக விரிச்சாங்கன்றதும் தெரியும். அவர் ஒரு டம்மி பீஸ் ஆக்கணும் அரசியலில் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க. அந்த வலையில் அவர் விழுந்துட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் டம்மி பீஸாவே ஆக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் பேசிய பேராசான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவும் விசிகாவும் வந்துட்டு இனிமேல் இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். அவ்வளோதான் கைஸ், கூட்டணியை அறிவிச்சிட்டாரு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசவே விட மாட்டேங்க, இடிச்சு தள்ளுறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்காப்புல கூட்டத்துக்குள்ள. அடங்க மறு, அத்து வீறு, திமிரி எழு இப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவர் மேலேயே அடங்க மறுத்து அத்து மீறிட்டாங்க. பாவம், அவரே ஒத்துக்கிறாரு பாருங்க கைஸ். ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களோட தான் நம்ம கூட்டணி வச்சோம். அது பேரையும் சொல்கிறாரு, திமுக, அதிமுக, காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ அந்த வரிசையில் ஆளுங்கட்சி கூட தான் கூட்டணி வைப்போம். அப்போ இது வந்து கொள்கைக்கான கூட்டணி கிடையாது. ஜெயிக்கிற பக்கம் நாங்கள் நின்று நாங்கள் எங்களுக்கான பதவி ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தேடி பார்ப்போம். அதுக்கான கூட்டணி தான் இது. யார் சொன்னது கொள்கை கூட்டணின்லாம்? நாங்கள் தான், வேறு யாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் சோஃபா கிடைக்கிறப்ப தாவிடுவாங்க, அமைச்சர் சீட்டு கிடைக்கிறப்ப தாவிடுவாங்க அப்படின்றத கண்கூட இப்போ தான் பார்க்க முடியுது. எப்பவும் போல தாவி வாழ போகிறதை அவர் அறிவிச்சிட்டாருங்க. திமுக ஆளுங்கட்சியானா திருப்பியும் திமுக கிட்ட வர போகிறாரு. அவ்வளோதான், அவருடைய அரசியலே வந்து அவ்வளோதான் வந்து இருக்குது. சே, எப்படி இருந்த ஒரு மனிதர். உண்மையிலே ரொம்ப வருத்தங்க. உண்மையிலே ஆளுமைகளாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஜோக்கர் பீஸ் ஆக்கிட்டாங்க. ஜோக்கர் பீஸாக இருக்க வேண்டியவங்கெல்லாம் ஆளுமைகளாகிட்டாங்க. என்னங்க பண்ணுறது? பேராசான் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தாவேக்கா நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. அதாவது இப்போ தாவேக்கால தலைவர் வந்து விஜய் அவர்கள், புஷியானந்த் அவர்கள் என்ன பண்ணுவார், பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணுவார், தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி மைக்கு மேலே ஏறாத, சேர கீழே வை அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் நம்ம சோஃபாவளன் அவர்கள் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவையாக அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். தம்பி கீழே வைப்பா, தம்பி கீழே இறங்கப்பா, தம்பி கீழே இறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் பேச வேண்டிய விஷயங்களையும் பேசுகிறாரு. அவர் டபுள் ரோல் ப்ளே பண்ணி விட்டார். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. தாவேக்காவை அப்படியே பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கே என்ன சிவப்பும் மஞ்சளும், இங்கே என்ன சிவப்பும் நீளமும், அவ்வளோதான், வேற ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறவங்க தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ரைட்டு, உன் படம் பார்த்துட்டேன், போய் உட்காரு ப்ளீஸ், போய் உட்காருப்பா. இப்போ நீங்கள் மறைச்சிருந்தீங்கன்னாக்கா அங்கே எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க. கீழே உட்காருயா, இந்த ரேம்பில் இருக்கணும், கீழே உட்காரு. அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க ப்ளீஸ். முன்னால் வரது முயற்சிக்காதீங்க, உட்காருங்க. உட்காரு தம்பி, உட்காருப்பா. ஏய் கருப்பு சட்டை தொண்டரணி உட்காரு, கீழே உட்காரு. பார்த்தீங்களா, டிவிகே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. விசிகே டிவிகே மாதிரியே இதுவும் ஒரு சாம்பி கூட்டமாக தான் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுது. அந்த கூட்டம் கூடி இருக்கிறது, அலமோதுறது, இதெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே அதே மாதிரியே இருக்குல்லங்க இந்த சீனெல்லாம் பார்க்குறப்போ. அப்புறம் இவரை வந்து பேசவே விடலை அந்த கூட்டத்தில். மூச்சு திணறி அவர் ரொம்ப தடுமாறுறாருங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சே, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பாதியில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டார்.
பேராசான ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. பாவமாக இருக்குங்க. அங்கே நின்னது எல்லாமே முதலமைச்சர் விஜய் ரசிகர்கள் தான் இல்லையா? பிளாக்ல டிக்கெட் வாங்கி பழகின கூட்டம். அந்த கூட்டத்தில் சிக்கினா இப்படி தான் ஆகும். அங்கே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஓடி வந்து. தலைவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் தொண்டர்கள்லாம் செல்ஃபி எடுக்கிறத இப்போதாங்க பார்க்குறோம். இவங்கள தற்கொலைகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இப்போ இந்த கூட்டமெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நோவே, எல்லாம் விசிலுக்கு குத்துனவங்க தான். விசிகா தாவேக்கெல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கணும். மேட் ஃபார் ஈச் அதர். கரெக்டாக இருக்கும் ஜோடி பொருத்தம். அங்கே இருந்தெல்லாம் வந்துட வேண்டாம், வேறு எங்கேயும் போக வேண்டாம். கரெக்டான இடத்துல தான் சேர்ந்துருக்காங்க. நான் கூட முதல்ல தப்பான இடத்துல சேர்ந்துட்டாங்களோ சே என்ன இது அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக தான் சேர்ந்துருக்காங்க. போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிருக்காங்க. ஆனால் வரலாற்றுலேயே தலைவரை வந்து மேடையிலேருந்து கீழே இறக்கி விட்டுட்டு தொண்டர்கள்லாம் மேடையில் ஏறி செல்ஃபி எடுக்கிறது இப்போ தாங்க பார்க்குறோம். ஒரு கட்டுக்கோப்பு இருக்கா பாருங்க. சை, மோசமான நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. அரசியல் கட்சிகள் தானான்னு தெரியல. எல்லாம் ஒரு பேசாமல் ரசிகர் மன்றம்னு நடத்திட்டு போயிடலாம். இதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? அப்புறம் நம்ம பேராசான் நடந்து போகிறார் அந்த ரேம்ப் வாக்கில் எல்லாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை எல்லாம் அடிச்சு இறக்குறார். முதுகில் அடிச்சு இறங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார். அதை பாருங்க. மோசமான நிலைமைங்க. ஓடி வந்து அந்த துண்டை வர தூக்கி போடுறாங்க. கழுத்துலையும் கால்லையும் அதிலையும் தூக்கி போடுறாங்க. என்ன இது, என்ன கூட்டம் இது? சீட்டாஸ் வந்து சீட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க நம்மள அப்படின்னு நினைச்சோம். ஆனா சீட்டாஸ்லாம் தற்குறிகளா இருந்திருக்காங்க. நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. முழுசா தற்குறிகளாக மாறிய சீட்டாஸை பார் அப்படின்னு தான் இருக்கு. பேராசான் சமீப காலங்களில் ஒரு மாதிரியா தான் பிஹேவ் பண்றாருங்க. வயசாகிறதுனாலயா இல்லை எதனாலன்னு தெரியல. அன்னைக்கு என்னன்னா ஒரு ஏர் கூலர் இருக்கு, அதை போய் டும்முன்னு அடிச்சிட்டாரு. இன்னைக்கு என்னன்னா அவருடைய தொண்டர் ஓடி வந்து இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து டமால்னு அடிக்கிறார் முதுகுலையே. பரிதாபமான நிலைமை. இதில் இந்த மாநாட்டுக்கு வர்றப்போ சீட்டாஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ரோடுகளில் பண்ண அலப்பறை இருக்கே. ஐயோ, நடு ரோடாக பிளாக் பண்ணி வச்சுட்டு ரோட்டில் கிடந்து டான்ஸ் ஆடுறாங்க. பஸ்ஸு வேனுக்கு மேலெல்லாம் மேலே ஏறி உட்காந்துட்டு ஆபத்தான முறையில் பயணம் பண்ணுறாங்க. கைஸ் அடங்க மறுத்துட்டாங்க, வீறிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கொள்கை. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பேராசானே வந்து அங்கே கூட்டம் கூடி இருக்கு பாருங்க. அதெல்லாம் அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. திணறும் உளுந்தூர்பேட்டை, கட்டுக்கடங்காத கூட்டம். அப்புறம் விசிகா மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்லாம் அந்த புகைப்படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறார். இந்த அளவுக்கு கூட்டம் கூடி அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. ஆனாலும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம், திணறும் உளுந்தூர்பேட்டை இப்படின்லாம் வந்து பதிவு போடுறாருங்க. அவரு இப்படி கூட்டம் கூட்டுறது நம்மளுடைய சேஃப்டிக்கே ஆபத்தா இருக்கு, ஐயோ அப்படின்னு உணர்ந்திருக்காருன்னு பார்த்தா அவர் உணரல. அவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எப்படி வந்து கட்டுக்கடங்காத கூட்டாண்டா அப்படின்ட்டு அது ஒரு போதையா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் அது அப்படிதான் நினைக்கிறார் போல. கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு, இந்த கூட்டத்தை காட்டி தான் நம்ம மாச காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குங்க. அங்க என்ன விஜய் அவர்கள் இதெல்லாம் பதிவா போடல, இங்கே இவரே பதிவாட்டு போடுறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம், திணறிய உளுந்தூர்பேட்டை அப்படின்லாம் இவரே பதிவு போடுறார். அவரே சொல்றாரா? ஓகே சூப்பர். மாநாடுன்ற பேர்ல சுத்தி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் அன்னைக்கு விடுமுறை அழிச்சிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இதில் இவர் பதிவு வேற திணறிய உளுந்தூர்பேட்டை. நீ என்ன தானே தெரியல, தற்குறிகள் கூட சேர்ந்து இவரும் சங்கியா மாறிட்டாருங்க. இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஜாம்பி கூட்டம் இருக்குன்றதை நிரூபிக்க இவரும் முயற்சிக்கிறாரா என்னன்றது தெரியல. இதுதான் அரசியலா? நம்ம பார்த்த திருமாவளவன் அவர்கள் இப்படி கிடையாது. இவர் ஏன் இப்படி தாவேக்காவுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரு? தாவேக்கா கூட சேர்ந்து அவரும் இப்படியே ஆயிட்டாருன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சின்னு சொல்லிட்டு பெருமையாக போட்டிருக்காருல, இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் 5 வருஷத்துல பெரிய பணக்காரங்களாயிருவாங்க, வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிடுவாங்களா? உண்மையிலேயே சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான உரிமைகள் எல்லாம் வந்து கிடச்சிருச்சா? திருமாவளவன் அவர்கள் போய் இந்த மாதிரிலாம் வந்து கொள்கையற்று இப்படி பதிவுகள் போடுவார், இப்படி எங்களுக்கு கூட்டம் கூட்டியிருக்கு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுவார் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இப்போ மற்ற தலைவர்களும் தான் போடுவாங்க, மக்களுடைய பேராதரவு, மக்கள் வந்து போகும் வழியெல்லாம் அன்பை செலுத்தினார்கள் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க, அது வேற. ஆனால் முழுக்க அந்த பதிவு பாருங்க, முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம், திணறிய உளுந்தூர்பேட்டை, இதை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தும் விதமாக அந்த பதிவு இருக்கு இல்லையா? அப்போது எங்களுக்கு கூட்டம் கூடுதுன்றதை மட்டும்தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறார். இது யாருடைய அரசியல்? தாவேக்காவுடைய அரசியல். அந்த அரசியலை நம்ம பேராசான் வந்து கடைபிடிக்கிறாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ தற்கொலை கூட்டத்தோட மிங்கிலாகி அவரும் தற்கொலையாகவே மாறிட்டாரோ அப்படின்னு தான் தோணுதுங்க.
என்ன கேள்வி, மாறிட்டார். அதுதான் நெசம். தாவேக்காவுடைய கூட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அதை செராக்ஸ் எடுத்த மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சில பேர். அப்புறம் எங்கள் தலைவரை பார்க்க முடியலையே அப்படின்லாம் வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. தாவேக்கா கூட்டத்தில் எல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு. எங்கள் ஊர் ஏடூர் கிராமத்துலேருந்து காலையில் 9 மணிக்கு கிளம்பினாங்க. காலையில் 9 மணிக்கு 1:30 மணிக்கு காலையில் டிஃபனை சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கல, அதே மூசை வண்டி எடுத்தோம். அங்கேருந்து வந்துக்கினே இருக்கிறோம். இந்த இவ்வளோ நேரம் வந்தோம், இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நின்றுங்கிறோம். நேற்றுக்கு தலைவர் வந்து அங்கே இதே முடிஞ்சிச்சு, ஸ்டேஜில் எல்லாமே முடிஞ்சிச்சுன்றாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ தொழில் கஷ்டப்பட்டு வந்து எங்கள் தலைவரை பார்க்காம நாங்கள் எப்படி போகிறதுன்னே தெரியாமல் மூச்சு அப்படியே நிற்கிறோம். நாங்கள் எப்படி தானே ஒன்றுமே புரியல. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வீணாயிடுச்சு, எப்படி இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. தலைவரை பார்க்க முடியுமான்னு நினைக்கல. 9 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி குளிச்சுட்டு 7 மணிக்கு வேணும் வந்து, அதுலேருந்து வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி 9 மணிக்கு வண்டி ஏறி அங்கிருந்து வந்து 1:30 மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு அதுலேருந்து வரோம். இன்னும் மதியம் சாப்பாடே சாப்பிடல. இதுவரையும் வந்து எங்கள் தலைவர் மூஞ்சை கூட எங்களால் பார்க்க முடியல. இப்படியே திரும்பி போறதுனால எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது. எங்க ஃபேமிலியை பார்க்கலன்றது கூட எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. என் தலைவரை பார்க்கலன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இதை நீங்க தான் எங்க தலைவருக்கு போற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களுக்கு மாநாடு வெற்றி பண்ணோம். எங்க ஃபேமிலியை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பொன்மொழிகள் பாருங்க. எங்க தலைவரை பார்க்க முடியாம போயிருச்சே அப்படின்னு அர்த்தப்படுறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் தாவேக்காரங்க பேசிதானே நம்ம பார்த்துருப்போம். எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்றதா இருக்கட்டும், எனக்கு என் குடும்பத்தை விட விஜய் தான் முக்கியம்னு சொல்றதா இருக்கட்டும், எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியம்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அங்கே தான் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நடக்குது பாருங்க. மேபி இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களா, தாவேக்கா இப்படிலாம் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாங்க, ஏன் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்ட்டு பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தவறான அரசியல். இந்த அரசியல் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். இது ஒரு கேவலமான ரசிகவெறி அரசியல். இந்த அரசியலை பண்ணி தான் வந்து அத்தனை பேர் செத்து போனாங்க, மக்கள் அவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. இவர் சொல்கிறார் இல்லையா, 4 மணிக்கே எழும்பி 7 மணிக்கு பஸ் ஏறி சாப்பிடாம இங்கே வந்திருக்கணும். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளாவது வேலைக்கு போயிருப்பாங்களா, உருப்படியாக ஏதாவது செஞ்சுருப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இவங்களை டிரைவ் பண்ணி வர வச்சிருக்கு பாருங்க, இது ரசிக மோகம். இது அரசியல் கிடையாது, இது கொள்கை கிடையாது, இது சரியான இதுவே கிடையாது, இது சரியான போக்கு கிடையாது. விசிகாவும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய கொடுமை. நம்ம கண்ணு முன்னாடியே தமிழ்நாடு சீரழியுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னா தாவேக்கா முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியலை இன்னைக்கு அது எங்க வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. விசிகா ஒரு கொள்கை கூடாரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விசிகாவை பார்க்குறப்ப இது ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு பார்க்குற நிலைமைக்கு அது மாறிடுச்சு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.